அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம வந்து இன்னைக்கு நடக்க போற ரெண்டாவது மேட்ச், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம வந்து நேற்று ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஜிடி ஜெயிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய 3:30 மணி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அதையுமே மறக்காம நீங்கள் பார்த்துருங்க. நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு தெரிவிங்க. நம்ம வந்து நிறைய உழைச்சி போடுறோம் வீடியோ, ஆனால் வியூஸ் பெருசாக போக மாட்டேங்குது, நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம், உங்களுடைய வந்து பெட்டிங் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரீச் வந்து நம்ம இவ்வளோ தூரம் உழைப்பு போடுறோம் அப்படிங்கிறப்போ பெருசாக ரீச் இல்லை, ஊக்குவிப்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டரே இருக்காது. அப்புறம் நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நிறுத்திடுவேன். அதனால் உங்களுக்காக தான் பண்ணுறேன். அதுவும் இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக தரேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஆதரவு தெரியுங்க, உங்கள் நட்பு வட்டாரத்தில் ஷேர் பண்ணுங்கள், வியூஸ் நிறையா வர வைங்க. ஓகேவா? அதுவும் நீங்கள் எல்லாருமே ஒருத்தவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க. உங்கள் மனசில் தோன்ற கமெண்ட்டை போடுங்க. நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அல்காரிதம் வந்து நம்மளுடைய கமெண்ட், நம்மளுடைய வீடியோவை வந்து நிறைய பேருக்கு தெரிவிக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த மேட்ச்சில் யார் உங்களுடைய வின்னர், நீங்கள் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம், பட் நீங்கள் யாரை ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸோ இல்லை இன்ட்யூஷன்ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், அது ஒன்று மட்டும் எனக்கு ஏன் புரியலங்க. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு டெல்லியில் கிரவுண்டே இல்லையா, டெல்லியில் நடத்த மாட்டேங்கிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்துட்டு ஜெய்ப்பூர்ல ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஆனா அங்க நடத்தாம கவுஹாத்தியில நடத்திட்டு இருக்காங்க, அசாம்ல. இப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு மேட்சுமே எப்படின்னா ஹோம் கிரவுண்ட்ல நடந்தாதான் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் 100% கரெக்டா வரும். இப்போ அவங்க ஹோம் கிரவுண்டே விளையாடல அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு சரியா வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன். முழு மூச்சுல நம்ம வந்து எல்லா உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிங்க. ஓகேவா? அடுத்ததா இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்குது. இது இந்த சீரீஸோடைய 11வது மேட்ச். நம்ம எப்படியோ வந்து 10 மேட்ச் கடந்து வந்துட்டோம். இது வந்து இன்னைக்கு 30ஆம் தேதி 3 மணிக்கு 3வது மாதம், ஓகேவா, 7:30 மணிக்கு நடக்குது. எங்கே நடக்குது? கவுஹாத்தி, அசாமில் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தருவோம், டாஸ் அண்ட் வின்னர் ப்ரெடிக்ஷன் தருவோம். லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் நம்ம போடுற எல்லா ப்ரெடிக்ஷன்ஸும் உங்களுக்கு டக்குன்னு வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகேவா? ரெண்டுமே பெரிய டீமு, ஆனால் ரெண்டுமே பெருசாக விளாட மாட்டேங்கிறாங்க இந்த ஐபிஎல்ல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்ஆர் ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா நிதிஷ் ராணா, துருவ் ஜுரேல், சஞ்சு சாம்சன், ஆகாஷ் மாத்வால், மஹேஷ் தீக்ஷனா, ரியான் பராக், ஃபசலத் ஃபரூக்கி, சுபம் துபே, இவங்கெல்லாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிஎஸ்கே ஸ்குவாடில் வந்துட்டு ஆப்வியஸ்லி தோனி, டெவன் கான்வே, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், சாம் கரன், சிவம் துபே, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஸ்குவாடு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடும். இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட் டீமான ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் நடக்குது. நிதிஷ் ராணா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து சுபம் தூபே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச நிதிஷ் ராணா இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங் பிளேயராக வருவார். ட்ரீம் லெவலில் நல்ல ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரியான் பராக் ஒரு 50-50 பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவருடைய அக்ரெசிவ் பிளே நல்லா இருக்கும். பெருசாக ஸ்கோர் அடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 ரன் அடிக்கலாம். ஆனால் அது 10 பால்ல 30 ரன்னுங்கிறப்போ அது வந்து பெருசாக நம்மளுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. என்னதான் அது வந்து ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருந்தாலும் 15 பால்ல 30 ரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான், டீசன்ட் ஸ்கோர் தான். அதனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த துருவ் ஜுரேல் அவர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் 50-50% தான் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஃபசலத் ஃபரூக்கி இன்னைக்கு ஒரு ஃபேர் பிளே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னைக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து மஹேஷ் தீக்ஷனா 50-50% நல்லா விளையாடுவார். அடுத்ததாக சந்தீப் சர்மா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல டேலண்ட் வெளிப்படும். அடுத்ததாக இப்போ நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லாமே பிளேயிங் 11 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 9 பிளேயர் நல்லா விளையாடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஆல்மோஸ்ட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். அப்புறம் பிளேயிங் லெவலில் இல்லாதவங்க
நான் பிளேயிங்கில் வந்து குமார் கார்த்திகேயன் நல்லா விளையாடுவார். வைபவ் சூரியவன்ஷி நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வன்னிடு ஹசரங்கா எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆகாஷ் மாத்வால் டேலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குவின் மப்பாக்கா அவங்களுமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுத்வீர் சிங் எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பார்ப்போம். அடுத்ததாக சிஎஸ்கேல யார் யார் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சன்ரைசர்ஸ் மேட்ச் நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 4:35 முன்னாடி ஒன்று, 4:35 அப்புறம் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஒரே நட்சத்திரத்தில் தான் நடக்குது. அதனால நம்ம வந்து ஒரே தான் கொடுக்குறோம். இன்னைக்கு நேத்தன் எலிஸ் ஒரு 50% ஒரு நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம் ராகுல் திரிபாட்டி அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சந்திராஷ்டமோ ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக தீபக் ஹூடா இன்னைக்கு அவருடைய டேலண்ட் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து சாம் கரன் அவருமே நீங்க நல்லா விளையாடுறாரு. ஆனால் சந்திராஷ்டமோ ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக சிவம் தூபே ஒரு நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நூர் அகமது அவருக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ஒரு 3-4 பிளேயருக்கு வந்து சந்திராஷ்டமா அப்படிங்கிறப்போ எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்ததா பட் ஆனாலுமே அவங்க எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியிலலாம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தா MS தோனி எப்போ வருது எப்போ வந்து அடிக்கிறது. போன மேட்ச்ல வந்து 7th டவுன்ல இறங்குறாரு. ஒரு ஒரு இவ்வளோ பெரிய பிளேயரு ஒரு 4வது டவுன்ல இறங்கியிருக்கலாம்ல. சரியான சொதப்பல் போன மேட்ச். எனக்குலாம் வந்து ஒரு நம்ம வந்து என்னதான் தோனி ஃபேன்ஸாக இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட முக்கியமான நோக்கம். இப்போ வந்து கடைசியில் 6 6 அடித்தாலும் அதை நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஃபேமஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததா MS தோனி இன்னைக்கு நோட்டபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்ரேயஸ் கோபால் ஸோ இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவன் இல்லாதவங்க. ஸ்ரேயஸ் கோபால் நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. டெவன் கான்வே அப்புறம் வந்து ஷேக் ரஷீத் இவருமே இன்னைக்கு எஃபெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கமலேஷ் நாகர்கோட்டி ஸோ இவர் ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மதீஷா பத்திரானா இன்னைக்கு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகேஷ் சௌதாரி ஒரு ஃபேர் பிளே. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட இதுலேயுமே வந்து 9 பிளேயர் வராங்க. ஸோ நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அடுத்ததான் எனக்கு யார் ஃப்ளாப் பிளேயர்ஸ். ஷிம்ரன் ஹெட்மேயர் பெருசாக இன்னைக்கு விளாட மாட்டார். அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே அவர் இன்னைக்கு பெருசாக நல்லா விளாட மாட்டார். சஞ்சு சாம்சங் இன்னைக்கு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். பெருசாக நல்லா விளாட மாட்டார். இதுதான் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 3 பிளேயர் தான் பெருசாக நீங்கள் நல்லா விளாட மாட்டாங்க மாதிரி காட்டுது. அதே சிஎஸ்கேல ருத்ராஜ் கைக்வாட் நல்லா விளாட மாட்டாரு. ரச்சின் ரவீந்திரா நல்லா விளாட மாட்டாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் பெருசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. கலீல் அகமதுலாம் வந்து நல்ல விக்கெட் டேக்கர் தான். பட் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒரு 80% ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு 90% ஒர்க் ஆகும் நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு கலீல் அகமது நல்லா விளாட மாட்டாரு. அப்புறம் ரவீந்திர ஜடேஜாலாம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும். ஃபிளாப் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து அதை அவ்வளவா கன்சிடர் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து நேற்று ஹர்திக் பாண்டியா நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தா நல்லா தான் விளையாடிருந்தாரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரீம் டீம்லலாம் வந்திருந்தாரு. ஸோ அதனால நான் சொல்றேன் எப்போதுமே ஒரு ஆல்ரவுண்டர் வந்து நம்ம ஃபிளாப் பிளேயர்ஸ் கொடுக்கணும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தா அன்சுல் கம்போஸ் பிளேயிங் லெவனில் இல்லாதவங்க. அடுத்தா ஜெய்மி ஓவர்டன் இதெல்லாம் வந்து சூப்பர் பிளேயர். ஆனால் ஏன் தான் பிளேயிங் லெவனில் வச்சுக்க மாட்டேங்கிறாலும் தெரியல. விஜய் சங்கர் நல்லா விளாட மாட்டாங்க. அப்புறம் குர்ஜப்மீத் சிங் அவர் நல்லா விளாட மாட்டார். ஜேமி ஓவர்டன் இவங்களாம் நல்லா விளாட மாட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 4 5 முக்கியமான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல ஃப்ளாப்ங்கிற மாதிரி வருது. இதே நம்ம கொடுக்குற ஃப்ளாப் ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து 1 2 தப்புதுன்னே வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு 2 தப்புனா கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் சுபம் தூபே நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. ரியான் பராக் நல்லா விளையாடுவார். த்ரூ ஜுரேல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இன்ஃபேக்ட் நம்ம போன மேட்ச்சில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம். நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் மஹீஷ் தீக்ஷனா அவருமே நீங்கள் நல்லா விளையாடுறதுக்கான ப்ராமிசிங் பிளேயர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க. சந்தீப் சர்மா ப்ராமிசிங் கேட்டகரி. ஸோ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 பிளேயிங் லெவன் கேட்டகரியில் இருக்கவங்களே வந்து ப்ராமிசிங்கில் வராங்க. வைபவ் சூரியவன்ஷி இன்ஃபேக்ட் அவர் இம்பாக்ட் பிளேயரை. அடுத்து ஆகாஷ் மாத்வால். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர் வந்து வராங்க ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 6 தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வரலாம். அடுத்த நேத்தன் எலிஸ் அவர் இன்னைக்கு வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராரு. தீபக் ஹூடா
அவர் இன்னைக்கு ப்ராமிசிங் கேட்டகரியில் வராரு. சுபம் துபே 2 பேருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ராமிசிங் கேட்டகரியில் வராங்க. எம்எஸ் தோனி ப்ராமிசிங் கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன மேட்ச்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் எம்எஸ் தோனி நல்லா விளையாடுவாரு, ட்ரீம் டீம்ல வந்திருந்தாரு. ஸோ அந்த வரிசையில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஆதரவு தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லைனா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கையாவது போட்டு போங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பாசிட்டிவாக ஏதாவது கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு நிறைய ஊக்குவிப்பாக இருக்கும். அப்படின்னா திடீர்னு எனக்கு வந்து போதும்டா சாமி ஒன்றுமே வந்து வியூஸ் வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இப்போ இந்த வீடியோ எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ராத்திரி 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு நான் உழைக்கிறேன்னா அதுக்கு ஒரு கொஞ்சமாவது எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம இந்த சீசன் பூராமே ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு வியூஸாவது அதிகமாக போடணும். அதுவுமே போடலன்னா அப்புறம் எப்படி ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரேயஸ் கோபால், ஸோ அவர் நீங்கள் நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. கமலேஷ் நாகர்குட்டி, ஸோ இவங்களாம் தான் வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர் ப்ராமிசிங் யார் ராஜஸ்தான் ராயல்ஸில், பட் ஆனால் சென்னையில் வந்து கம்மி ப்ராமிசிங் பிளேயர் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன். இதில் நிதிஷ் ராணா இன்னைக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா விளையாட மாட்டார். சிம்ரன் ஹெட்மேயர், சுபம் துபே இன்னைக்கு வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேறு மாதிரி மெத்தடில் எடுப்போம், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேறு மாதிரி மெத்தடில் எடுப்போம். ஸோ சுபம் துபே, சிம்ரன் ஹெட்மேயர் 2 பேருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்கன்னு காட்டுது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு, அப்படி இல்லைன்னா 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ரியான் பராக். அவர் வந்து இன்னைக்கு ரியான் பராக் சரி துருவ் ஜுரேலும் இன்னைக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி காட்டுது. ஃபசலக் ஃபரூக்கியும் ஃபர்ஸ்ட்டு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார். அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இன்னைக்கு ஃபுல்லாமே நல்லா விளையாடுவார். 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஹேஷ் தீக்ஷனா இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. சந்தீப் சர்மா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டேவும் சஞ்சீவ் சாம்சனும் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாங்கிற மாதிரி காட்டுது. அப்புறம் குமார் கார்த்திகேயா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வைபவ் சூரியவன்ஷி இன்னைக்கு பெருசாக விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. வன்னிடு ஹசரங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஆகாஷ் மாத்வால், குவென் மப்பாகா அவர் வந்து இன்னைக்கு 2 பேருக்குமே நல்லா ஒரு 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுத்வீர் சிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நேத்தன் டிலைஸ் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. ராகுல் திரிபாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவார், அப்புறமா நல்லா விளையாட மாட்டார். அடுத்ததாக ருத்ராஜ் கைக்வாட் இன்னைக்கு பெருசாக இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்திருந்து பார்ப்போம். தீபக் கூடா இன்னைக்கு வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ரச்சின் ரவீந்திரா அப்புறம் ரவிச்சந்திர அஸ்வின் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். தீபக் கூட 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவார். இது எப்படின்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் ஜோதிடத்தை முழுக்க நம்பி தான் இந்த ப்ரெடிக்ஷன் போகிறோம். ஷாம் கரன் வந்து இன்னைக்கு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிவம் துபே இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டார். கலீல் அகமத் 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமத் 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாரு. ரவீந்திர ஜடேஜாவும் எம்எஸ் தோனி ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராரு. அந்த மாதிரி மெத்தட்ல இந்த மெத்தட்ல வந்து நீங்க நல்லா விளையாட மாட்டாருன்னு காட்டுது. ரவீந்திர ஜடேஜாவும் நல்லா விளையாட மாட்டாங்க. ஸ்ரேயஸ் கோபால் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. தெவன் கான்வே ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாரு. ஷேக் ரஷீதும் 10 மணிக்கு நல்லா விளையாடுவாரு. அன்சுல் கம்போஜ், ஜெய்மி ஓவர்டன் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாட மாட்டாரு. விஜய் சங்கர் ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்ஜப்னீத் சிங் அப்புறம் கமலேஷ் நாகர்குட்டி இவங்க 2 பேருமே நல்லா விளையாட மாட்டாங்கிற மாதிரி காட்டுது. மதீஷா பத்திரானா 10 மணி வரைக்கும் நல்லா விளையாடுவாரு. முகேஷ் சௌதரி, நிதிஷ் ராணா. ஓகே, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் காப்பி ஆயிடுச்சு போல. ஓகேவா? ஸோ முகேஷ் சௌதாரி இது. ஸோ இவ்வளோ தான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிம்ரன் ஹெட்மேயர், சுபம் துபே, ஸோ இப்போ நம்ம மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே வருவோம். இந்த மேட்ச் இன்னைக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னா, சப்போஸ் ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஆருக்கு தான் இன்னைக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதுதான் சொல்லுது, அந்த ஜாதகம் எடுத்தாலும் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சப்போஸ் இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை சிஎஸ்கே ஏற்படுத்தணும்னா கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் பரவாயில்லைங்கிற மாதிரி ஜோதிடத்தில் காட்டுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இருந்தாலும் 2 சைடுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ டபுள் சைடு மேட்சாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஜோதிடத்தில் சொல்றான். இதை தவிர சப்போஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் பேட்டிங் முடிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா, அந்த நேரத்தில் நாங்கள் ஜாதகத்தை எடுத்து டெலிகிராம் சேனல்ல வின்னர் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.
லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணலாம். இவ்வளோ தூரம் உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி நான் வீடியோ பண்ணுறேன். அது பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் கமெண்ட்டாவது பண்ணுங்கள், லைக்காவது பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.